இடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டை கூட்டாஞ்சோறு ஆக்கி போட்டு குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டு. இந்த பாட்டு ஏதாவது படத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க முடியாது, ஏன்னா எந்த படத்துலயும் வரல. இந்த ஹோட்டலை பார்த்தோன்னே எனக்கு தானா மனசுல வந்த ஒரு பாட்டு. உண்மையிலேயே இந்த ஹோட்டலுக்குள்ள போனா செம டிஷ்ஷஸ் எல்லாம் கிடைக்கும்னு நான் நம்பிட்டு இருக்கேன். ஏன்னா ஹோட்டல் பேரும் சரி, வெளியில இருக்க அட்மாஸ்பியரும் சரி, வெளியில கம்பீரமா உட்காந்துருக்க ஐயனாரும் எல்லாமே சூப்பரா இருக்கு, கிராமிய மனத்தோட இருக்கு. உள்ள போய் பார்ப்போம், நமக்கான ஒரு அட்டகாசமான டிஷ் கிடைக்காமல போயிடும். வாங்க போவோம். ஸ்பெஷலா ஒரு கிராமிய உணவகம் சென்னையில இருக்கிற ஏர்காட் ரோட்ல வந்திருக்கு. அந்த ஹோட்டலோட பேர் கூட்டாஞ்சோறு அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு தமிழ் டைட்டிலோட, கிட்டத்தட்ட ஒரு படத்தோட டைட்டில் மாதிரியே தான் இருக்கு. அதை அந்த ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த ஹோட்டலோட அதிபர் இப்ப நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட அந்த ஹோட்டல் எப்படி உருவாக்குனார் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நான் ராஜ்கமல், ஜி தமிழ் தொலைக்காட்சிக்காக வந்திருக்கேன். எப்படி இந்த கான்செப்ட், உங்களை பத்தி சொல்லுங்க எங்களுக்கு. இப்போ எங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நாங்க கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். ஹோட்டல் ஃபீல்ட்லயே இருக்கோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு சாதாரணமா சின்ன ஹோட்டலா வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அது திருநெல்வேலி மெஸ் ஆச்சு. அது ஒரு 6 years 10 years கிட்ட போச்சு. அப்புறம் அங்க இருந்து 2 இட்லி ஒரு வடைன்னு சொல்லிட்டு, அது வந்து 2 இட்லி ஒரு வடை வந்து மிகப்பெரிய இட்லி ஒரு வடைங்கிறது ஒரு ஹோட்டலோட பேரா? ஹோட்டலோட பேர். கடை பேரும் ஹிட், நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாருக்குமே. ஆனாலும் நாங்க அதை சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருந்தாலும், எதுக்காக பேர் மாத்தி கூட்டாஞ்சோறுன்னு வந்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கிராமத்து உணவகம், எல்லாமே ஒரு கிராமத்துல இருந்து சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த 2 இட்லி வடைன்ற பேர் வந்து சூட் ஆகல. அப்படின்னும் போது நம்ம கான்செப்ட் புதுசா இருக்கும்போது பரவாயில்ல, நம்ம புது ஹோட்டல் மாதிரியே ஆரம்பிச்சு பண்ணுவோம், படிப்படியாவே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டாஞ்சோறு அப்படின்ட்டு மாமா ஜிகே அவங்க தான் ஆர்ட் டைரக்டரா இருக்காங்க. அவங்க தான் இதுக்கு எல்லாமே பிளான் பண்ணது எல்லாமே. இது மாதிரி கூட்டாஞ்சோறுன்னு வச்சு நம்ம ஒரு கான்செப்ட் இது மாதிரி கொண்டு போவோம். சின்ன லெவல்ல ஏன் பண்றீங்க, நம்ம எல்லாமே சேர்ந்தே பண்ணுவோம், பெரிய லெவல்ல பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவரு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணி ஹெல்ப் பண்ணி அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. சார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏர்காட் ரோட் இது வந்து சென்னையில ஒரு நோட் பண்ணப்பட்ட ஒரு ரோட் இல்லையா? இதுலயே நிறைய கிராமிய உணவகங்கள் இருக்கு. நான் பேர் சொல்லல, நிறையவே இருக்குது. அந்த ஹோட்டல்கள்ல இருந்து கூட்டாஞ்சோறு எந்த விதத்துல தனித்து தெரிய போகுது? இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஜனங்க வந்து எல்லாருமே சாப்பிடணும்னு ஆசைப்படுறது பாத்தீங்கன்னா கூழ் சாப்பிடணும்னு கண்டிப்பா ஆசைப்படுறாங்க, எல்லாருமே சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. சரி. ஆனா அப்படி ரோட்ல போகும்போது ரோட்ல தான் விக்கிறாங்க. ஆனா நின்னு அதை சாப்பிடணும் அப்படின்னா அவங்களால அது இல்ல, அது ஒரு காரணம். செகண்ட், அது தரமான அதுதான் அதையும் நான் சொல்லுவார். அவங்களுக்கு வந்து அது ஹைஜீனிக்கா இருக்குமான்றது யோசிக்கிறாங்க. அதனால அதை சாப்பிடாம ஏக்கமா பார்த்துட்டே போயிடுறாங்க. ஏன் அதையா நம்ம கொடுக்க கூடாது, நம்ம ஹைஜீனிக்காவே கொடுப்போம். அது கிராமத்து உணவகம் தானே, அதுவும் கிராமத்து உணவு தானே, சத்தான உணவு வேற, அதை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யாருமே யோசிக்கவே தேவையில்லை, நீட்டா வந்து அழகா சாப்பிடலாம் அப்படின்னு தான் இந்த கூழ் ஐட்டம் எல்லாம் போட்டோம். இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம பழைய சாதம் கூட கொடுக்குறோம். ஐஸ் பிரியாணி அப்படின்னு செல்லமா நாங்கெல்லாம் சொல்லுவோம். நம்ம வந்து வீட்டுல செய்யறாங்கன்னு ஈஸியா சொல்லிடலாம். ஆனா யார் வீட்லயாவது பழைய சாதம் இருக்கான்னு கேட்டா இல்ல 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 கண்டிப்பா இல்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுறாங்க. கடையில நம்ம பார்க்கும்போது பார்த்தா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. பழைய சாதம், அந்த சின்ன வெங்காயம், மோர் மிளகா, துவையல் அது மாதிரி வச்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. சரி, கூட்டாஞ்சோறு இந்த நிறுவனத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது வாட்ஸ் யுவர் பிளான், அடுத்தபடியா எப்படி இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் நல்ல ரீச் கொண்டு வரணும். இன்னும் ஒரு 1 yearல திருப்பி இன்னும் ஒரு பிரான்ச் போடணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. ஓகே, நிச்சயமா அது நடக்கட்டும். இதை பார்த்துட்டு இருக்க நேர்கள் சார்பா எங்க சார்பா வாழ்த்துக்கள். இப்ப வேற என்ன ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் பத்தி சொல்லுங்க. காலையில இருந்து சொல்லிடுறேன் நான். சொல்லுங்க. காலையில பாத்தீங்கன்னா நீராகாரம் கொடுக்குறோம். காலையில அது பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு எல்லாம் குளிர்ச்சி. எத்தனை மணிக்கு வந்து அது கிடைக்கும்? காலையில 7 o'clockல இருந்தே இருக்கும். ஓகே ஓகே. நீராகாரம், பானகம். பானகம்லாம் வீட்டுல, அதாவது நம்ம ஊர்ல தான் செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். ஆமா ஆமா. அது அந்த சூடுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பானகம், சோளக்கூழ் போடுறோம், கம்பங்கூழ் போடுறோம், கேப்பக்கூழ், பழைய சாதம், இந்த ஐட்டம் போடுறோம். அதே மாதிரி மதியானத்துல பாத்தீங்கன்னா காலைல உங்க பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் இல்லாம ரொட்டீன் ஆஃப் இட்லி தோசை அதுவும் இருக்கு. அதுவும் இருக்கு. ஓகே ஓகே. கிராமிய மனம்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் மற்ற சைவ ஹோட்டல்ஸ் மாதிரி அந்த விஷயங்களும் உண்டு. ஆமா. ஓகே ஓகே. டயபெட்டிக்ல சாப்பிடணும்னு சொல்லிட்டு விரும்புறவங்களுக்கு ஓட்ஸ் இட்லி இருக்கு. ஓட்ஸ் இட்லி, அதே மாதிரி வெஜிடபிள் பொங்கல். ஓகே ஓகே. இது கொடுக்குறோம். இப்ப மதியம் பாத்தீங்கன்னா டயபெட்டிக் மீல்ஸ் கொடுக்குறோம். டயபெட்டிக் மீல்ஸ்ங்கிறது எப்படி? அந்த டயபெட்டிக் மீல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கூழ் கொடுத்துருவோம். சூப்பு பதிலா கூழ் கொடுப்போம். ஓகே. கம்பு சாதம் அப்படி இல்லாட்டி சோள சாதம், அது மாதிரி ஏதாவது ஒரு சாதம் கொடுப்போம். ஓகே. அப்புறம் ஒயிட் ரைஸ், முள்ளங்கி சாம்பார் அப்படி இல்லாட்டி அகத்திக்கீரை சாம்பார், பாவக்காய் சிப்ஸ், அப்புறம் கூட பாவக்காய் சிப்ஸ். ஏன்னா வாழைக்காய் உருளைக்கிழங்குனா அது மறுபடியும் வாயு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஓகே. இப்போ வாழைக்காய் பொரியல் அப்படி இல்லாட்டி கொண்டக்கடலை கூட்டு. இது எல்லாமே அவங்களுக்கு டயபெட்டிக் அவங்களுக்கு
அது ஒரு ஸ்பெஷல் மீல்ஸா போடுறோம். வேற ரெகுலரா சாப்பிடுறவங்களுக்கு எக்ஸிகியூட்டிவ் மீல்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. ஸ்பெஷல் மீல்ஸ் இருக்கு, மினி மீல்ஸ் இருக்கு, நார்மல் மீல்ஸ் இருக்கு. அது எல்லாமே இருக்கு. இப்போ ஈவினிங் பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா கொழக்கட்டை போடுறோம். அது வந்து எப்போ மணிக்கு ஆரம்பிக்குது? அது ஒரு 4 மணில இருந்து 4 மணில இருந்து. ஓகே. கொழக்கட்டை இருக்கும். சோ அது வந்து இங்க வந்து டெய்லியா போடுறீங்களா இல்ல ஸ்பெஷல் டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கொழக்கட்டை போடுவோம். ஓஹோ. அது கொழக்கட்டை போடுவோம், சுண்டல் இருக்கும். இதே மாதிரி வாரத்துல 7 நாள் ஒவ்வொரு சுண்டல் ஒவ்வொரு நாளைக்கு. உண்மையிலே இந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் நீங்க நிறைய குறைஞ்சிருச்சு. ஆமா. பார்த்தா அது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கூட்டாஞ்சோரா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சரி, இந்த சுண்டலை தவிர வேற பாத்தீங்கன்னா வடை போடுறோம் சார். வடை ஐட்டம், கீரை வடை, சோள வடை, அரிசி வடை. இதை தவிர இந்த கூட்டாஞ்சோறு செட்டிநாடுனால எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம் பணியாரம். பணியாரத்துல இப்போ டெய்லி குழி பணியாரம் போடுறோம் சார். அதுல வந்து கார பணியாரமும் போடுறோம், இனிப்பு பணியாரமும் போடுறோம். ஓகே. பால் பணியாரம் ஒண்ணு போடுறோம். இதெல்லாம் டெய்லி கிடைக்கும். எல்லாமே மாலை வேலைகள்ல. இப்ப அப்படியே நைட்டு வேலைகளுக்கு வருவோம். இந்த தோசைங்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு டிஷ். தோசையில என்னென்ன வகைகள் கொடுக்குறீங்க? தோசையில பாத்தீங்கன்னா இப்போ பயிறு தோசை, கம்பு தோசை, நவதானிய தோசை. நவதானியம்னா பாத்தீங்கன்னா 9 வகை பயிர் போட்டு செய்யறோம். இதெல்லாம் பண்றதுக்கு செஃப் நீங்க எங்க இருந்து கூட்டிட்டு வரீங்க? செஃப்ஸ் எல்லாமே நம்ம ஊர் சைடுல இருந்தா சார் கூட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஸ்பெஷலா நான் சாப்பிட்டுட்டு அஞ்சரைப்பட்டி பார்த்துட்டு இருக்க எல்லா மக்களுக்கும் இது சூப்பர்னு நான் சொல்லணும்னா என்ன டிஷ் கொடுக்க போறீங்க சார்? இப்போ உங்களுக்காக நான் கொடுக்க போறதுன்னா சோள ரொட்டின்னு ஒண்ணு கொடுக்கலான்னு இருக்கேன் சார். சோள ரொட்டி? ஆமா. ஓகே ஓகே. கேக்குறது வித்தியாசமா இருக்கு. ஆமா, சோள ரொட்டியும் கேப்பக்கூழும் கொடுக்குறேன் சார். சோள ரொட்டி கேப்பக்கூழ். ஆமா. கொடுங்க, ஒன்னு டக்குன்னு எனக்கு ஆர்டர் பண்ணிருங்க. சார், இப்போ வந்து சொன்னீங்க மத்தியானத்துல வந்து நிறைய ஸ்பெஷல் லஞ்சஸ் எல்லாம் கிடைக்கும். எக்ஸிகியூட்டிவ் லஞ்ச் ஒன்னு, டயபெட்டிக் லஞ்ச் ஒன்னு. சோ அதெல்லாம் எப்படி பரிமாறுறீங்க? அதுக்கு என்ன பாத்திரங்கள் அதெல்லாம்? இப்ப பாத்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு நம்ம கிராமிய உணவுகள்னால அது எல்லாமே மண் சட்டியில வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். இப்ப அதே மாதிரியே இது மாதிரி குடுக்கறதும் மண்பானையிலே குடுக்குறோம். சாப்பிடுறது எல்லாமே சாம்பார் எல்லாமே வந்து மண்பானையிலே குடுக்குறோம். ஓஹோ. அது இன்னும் ஒரு கிராமிய கலை இன்னும் ஜாஸ்தியா நம்ம அந்த ஃபீல் கிடைக்கும். ஜிகே சார் அப்படிங்கிறது வந்து சினிமால வந்து எல்லாத்துக்குமே பதிஞ்ச ஒரு முகம், தெரிஞ்ச ஒரு பெயர். இது அவரோட தாக்கம் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுது? சினிமா வாங்க சோழது வந்துருச்சு. ஒரு நிமிஷம் பாருங்க. அதாவது மனுஷனுக்கு சாப்பாடை பார்த்துட்டு எல்லாம் போயிருப்பாங்க. நீ வச்சிருக்க, நான் பாத்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர். ஓகே, தேங்க்யூ. ஓகே, சாப்பாடு விஷயங்கள் வந்துருச்சு. இப்ப ஜிகே சாரை பத்தி பேச ஆரம்பிச்சோம். சினிமாக்காரர்களுக்கிட்ட இது கண்டிப்பா ஒரு ரீச் இருக்கா? சீமா மேடம் வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நல்லா வளரணும் நீங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம். உண்மையிலே என்னன்னா நிச்சயமா ஒரு ரொம்ப நல்ல ஓப்பனிங். அந்த ஓப்பனிங் வந்து உங்களுக்கு ஜிகே சார் மூலமா, கண்டிப்பா அவங்க மூலியமா தான் வந்தது. ஆமா, கூட்டாஞ்சோறுல கிடைச்சிருக்கு. உங்களோட வேலைகளுக்கு நடுவில் இன்ஃபேக்ட் இது மாதிரி ஆரோக்கியமான ஒரு டிஷ் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்காக உட்கார்ந்து பேசியதுக்கு மனமார்ந்த நன்றி. கூட்டாஞ்சோறு நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும், ஏன்னா எல்லாருக்கும் இது தேவை. அதுல இது சைவமா பண்ணிருக்கீங்க பாருங்க, அதுதான் இன்னும் அதுக்கே ஒரு ஸ்பெஷல் தைரியம் வேணும். சோ அந்த தைரியத்துக்குலாம் ஒரு மனமார்ந்த பாராட்டுகள். சோ தேங்க்யூ சார். உண்மையிலேயே ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். கிராமங்களுக்கு தேடி போனாலும் இன்னைக்கெல்லாம் கிராமங்கள்ல கூட இதெல்லாம் இல்லைன்னு தான் சொல்லணும். சூப்பரான விஷயம் இன்னைக்கு நம்ம சென்னையிலே கிடைச்சிருக்கு. நான் உடனடியாக அதை டேஸ்ட் பார்க்க போறேன். சார் வந்து ஏகப்பட்ட பில்டப் கொடுத்துட்டாரு. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கூழை சாப்பிட போறேன். பார்ப்போம் அது எப்படி இருக்கு அப்படின்னு. பாத்தீங்களா, ஒரே செகண்ட்ல வந்து டக்குன்னு நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. இதை இந்த கிண்ணத்துல ஊற்றி சாப்பிட்டா கொஞ்சம் மரியாதையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மண்பானை உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். இந்த மண்பானைங்கிறது, இந்த மண்பானையில இருந்து ஒரு சும்மா ஒரு ஃபேஷனா இருக்கட்டுமே இதுல மாத்திக்கிட்டேன். இப்ப நான் டேஸ்ட் பார்க்க போறேன். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதை நான் முன்னாடி சாப்பிட்டு பார்த்தது இல்லை, டு பி வெரி ஃப்ராங்க். ஏன்னா நானும் கிட்டத்தட்ட சிட்டியில வளர்ந்த ஒரு ஆள் தான். அதனால எனக்கு இது ஸ்பெஷலா இது எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியல. ஆனா இது வரைக்கும் நான் சாப்பிடாத ஒரு டேஸ்டா இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. பல வருஷங்களா வந்து ஒரு 3-4 தோசை தான் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இந்த சோளத்தை வந்து இன்னைக்கு நம்ம லேட்டஸ்ட் ஸ்டைல் எப்படி சாப்பிட்டு இருக்கோம், அப்படி ஒரு டப்பால வந்து கொடுத்து அதுல கொஞ்சோண்டு பெப்பர் மசாலா எல்லாம் போட்டு அப்படி அள்ளி சாப்பிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டோட்டல் டிஃபரெண்டா ஒரு சோள தோசை அப்படின்னு ஒரு கான்செப்ட் சாப்பிட போறோம். அது எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பாக்குறேன். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 வகையான சட்னிஸ் வச்சிருக்காங்க.
சூப்பரா இருக்கு. அதாவது கூழ் வந்து ஒரு வடிவத்துல இருந்துச்சுன்னா இந்த ரொட்டி வந்து இன்னும் சூப்பரா இருக்கு. இடமுருக்கு அவல் பொரி.